ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் இந்த மழையில் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில். இந்த மழைக்கு ஆப்டான இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை, பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், இது மாதிரியான பல வகை வீடியோக்கள் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பத்த தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இந்த தாளிக்கிற பொருள். நல்லா பெரிய சைஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போது ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா மசிகிற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாம் நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நல்லா இந்த கரண்டியால் இது மாதிரி மசிச்சு விடுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இது தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மிளகாய்த்தூள் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதையும் ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போ 2 செகண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளி வெங்காயம் இந்த மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்ன நண்டாக இருக்கிறதுனால முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மசாலாவோட இந்த நண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நண்டை ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ நண்டில் இருக்கிற அந்த தண்ணிலாம் நம்மளுக்கு நல்லா வெளியேறி கொஞ்சம் நண்டு ஒரு ஆஃப் குக் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆகியிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நண்டு கிரேவிக்கு ஏற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த நண்டை நல்லா வேக வைக்கணும். கூடவே இந்த கிரேவிக்கு சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கலந்து நல்லா வெந்தும் வந்துடுச்சு. பாருங்கள், அந்த நண்டோட கலர்லாம் செவந்து வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம்.
இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும். நம்மளுடைய செட்டிநாடு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை கூட கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுங்க. அந்த தேங்காவோட பச்சை வாசனை போனதும் நாம் இறக்கிடலாம். இப்போ நான் மிக்சியில் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய செட்டிநாடு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நண்டு கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி.